வீடியோவில் நம்ம CNC மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த போரிங்கு, அதுக்கப்புறம் இந்த சேம்பரு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன க்ரூவ், இது வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி CNC மிஷினில் வந்து ஆஃப்செட் எப்படி எடுக்கணும், ஆஃப்செட் எடுத்து இந்த இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லோகேஸ்வரன் அப்படின்றவர் வந்து கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக மட்டும் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக நான் மேக் பண்ணியிருக்கேன். மற்றவங்களும் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஒரு த்ரெட்டிங் டூல் நமக்கு கண்டிப்பாக ஒன்று தேவை. த்ரெட்டிங் டூல் வந்து ஒன்று மாட்டியிருக்கோம். இந்த த்ரெட்டிங் டூல் வந்து நம்ம எவ்வளோ த்ரெட் அடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு மாட்டிக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு மாட்டாதீங்க. ரொம்ப லென்த்தாக நீங்கள் மாட்டும்போது என்ன ஆகும்னா த்ரெட்டில் வைப்ரேஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். த்ரெட்டு நான் வந்து இவ்வளோ தூரம் தான் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் அதிலேருந்து பாதி பர்சன்டேஜ் மட்டும் நான் வச்சுருக்கேன், 50% வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து நம்ம டயல் பண்ணிக்கணும். இந்த ஃபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டயல் பண்ண உங்களுக்கு தெரியும். இந்த இதை ஃபேஸ் டயல் பண்ணி இதை ஸ்ட்ரைட் பண்ணி மாட்டிக்கோங்க. இந்த டூல் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ இந்த வீடியோலேயே நான் எல்லாமே கிளியராக சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா வீடியோட லென்த் ரொம்ப போயிட்டே இருக்கும். அதனால் டூல் மாட்டுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போது த்ரெட்டிங் டூல் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டர்னிங் டூலு, அதுக்கப்புறம் இந்த இதை வச்சு நம்ம வந்து போர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து க்ரூவிங் டூலு. இப்போ நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இண்டெக்ஸ் பண்ணுறது எப்படின்னா இதில் ஜாக் மோடில் வச்சுக்கணும். ஜாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள். இந்த ஜாக் மோடில் வச்சுக்கணும். எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஜாக் மோடில் வச்சுட்டு டாரட் இண்டெக்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள். இது வந்து ஸ்பெஷலி க்ரூவிங் டூல்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூவிங் டூல் வந்து இப்போது த்ரெட்டுக்கு வந்து பேக் சைடில் வந்து க்ரூவ் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் போர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போரிங் டூல் யூஸ் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து போரிங் டூலு. இதை வச்சு நம்ம இப்போ போர் பண்ணி போரிங் வந்து போர் சைஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த 4 டூலுக்கும் எப்படி ஆஃப்செட் எடுக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி ரன் பண்ணி எப்படி நம்ம மேக் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது டேட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எக்ஸு மோர் செலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸில் வச்சுட்டு மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இஜெட்டில் மாற்றிக்கிட்டு திருப்பி மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸில் வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ரெஃபரன்ஸ் லைட் ஒன்று ஆன் ஆகிடும், இஜெட்டும் 2 ரெஃபரன்ஸ் லைட் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேட்டம் எடுக்கலாம். ஒர்க் ஆஃப்செட் டேட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா அந்த டூலோட கட்டிங் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது எந்த இடத்துல வரைக்கும் போகணும், அது எப்படி முடியணும் அப்படின்றத நம்ம வந்து நம்பரிக்கலாக சொல்கிறது, அதான் நியூமரிக்கலாக சொல்கிறதுக்கு பேர் தான் டேட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டூலை வந்து மூவ் பண்ணி நான் வந்து சும்மா மேனுவலாக கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 0 பொசிஷன் அப்படின்னு சொல்லி நான் 0ன்னு கொடுத்து மெஷர்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த டூலுக்கு டேட்டம். எக்ஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதை நான் வச்சுட்டு நான் டேட்டம் கொடுக்குறது தான் டேட்டம். இதே மாதிரி மற்ற டூல்களுக்கும் ஃபேஸை டச் பண்ணி 0 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டயாமீட்டரை டச் பண்ணி டயாமீட்டர் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை வந்து வெர்னியரில் செக் பண்ணி நம்ம வந்து அதை மெஷர்மெண்ட் ரீடிங்கில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்காக அதை கால்குலேட் பண்ணி அதோட அதுவே மிஷின் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இது பேர் தான் ஒர்க் ஆஃப்செட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. CNC மிஷினில் பார்த்திங்கன்னா எல்லா டூலுக்குமே இஜெட் டேட்டம் எக்ஸ் டேட்டம் எடுக்கணும். இது எல்லா டூலுக்குமே தனித்தனியாக எடுக்கணும். VMCயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் டேட்டம் வந்து ஒரு வாட்டி எடுத்துகிட்டு இஜெட் டேட்டம் மட்டும் நம்ம தனித்தனியாக எடுக்கணும். இது வந்து CNC மிஷினில் வந்து ஒவ்வொரு டூலுக்குமே எக்ஸ் டேட்டம் இஜெட் டேட்டம் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே தனித்தனியாக எடுக்கணும்.
எக்ஸ் வந்து டேட்டம் எடுக்கிறதுக்கு அந்த டூலோட ஆஃப்செட் நம்பர்கிட்ட வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது 14ஆம் நம்பர் டூல் ஆஃப்செட் நம்பரில் நான் வந்து டேட்டம் எடுக்க போகிறேன். அதனால் இப்போ 14ஆம் நம்பரில் ஜியாமெட்ரி ஆஃப்செட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஜியாமெட்ரி ஆஃப்செட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது Z0 பாயிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அதுவே கால்குலேட் பண்ணி அதோட டேட்டம் எடுத்துக்கும். அதான் நியூமரிக்கலாக அந்த சைஸ் எவ்வளோ இருக்குன்றது அதுவே எடுத்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். இப்போ இஜெட்டில் டச் பண்ணியிருக்கிறதுனால இஜெட் டேட்டம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடும். அதுவே நம்ம வந்து எக்ஸில் டச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் டேட்டம் ஆகும். அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து மிஷினை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மேனுவலாக மூவ் பண்ணணும். மேனுவலாக மூவ் பண்ணுறப்போ இந்த ஸ்பீடு இருக்கும், மேனுவல் ஸ்பீடு வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கணும். இது அதிகமாக வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா மிஷின் ஆக்சிடெண்ட் ஆகிடும். கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஜெட்டில் வந்து ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் வீலை பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். முன்னாடி எக்காரணம் கொண்டு ஃபாஸ்ட்டாக சுற்றிடாதீங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுனீங்கன்னா அந்த டூல் போய் ஃபிக்சரில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். டூல் கூட உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லோவாக மூவ் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிட்டன் எடுக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக நான் ரிட்டனில் எடுக்கிறேன். கட்டிங்கில் போகும்போது ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து இஜெட்டில் மட்டும்தான் மூவ் பண்ணணும். எக்ஸில் வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸோட டேட்டம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸை வந்து நகர்த்தக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், ஒரு சின்னதாக நம்ம மேனுவலாக ஒரு கட்டு விட்ருக்கோம். இப்போ இந்த கட்டோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வெர்னியரை வச்சு செக் பண்ணி இந்த டயாமீட்டரோட வேல்யூவை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கணும் ஆப்செட்டில். இப்போ வந்து இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கொடுக்கணும். இப்போது வெர்னியரை வந்து பேக் சைடில் நம்ம வச்சுட்டு இதோட டயாமீட்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதை மெஷர்மெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு வெர்னியர் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு நான் வீடியோலாம் தனியாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது வெர்னியர் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அந்த வீடியோ வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கும், முடியவே முடியாது. இதில் வெர்னியர் ரீடிங் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வேல்யூ வந்து இப்போ வந்து 49.8 இருக்குது. இப்போ நான் இந்த எக்ஸ் 49.8ன்றதை நம்ம அங்கே கொடுக்கணும். எக்ஸ் டேட்டமில் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த வேல்யூலாம் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவாக நான் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில். அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்க, கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். திடீர்னு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாது புரியாது. நம்ம சேனலில் இது வரைக்கும் 100 வீடியோக்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து ஒன்றொன்னா நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது முடிஞ்சிருச்சு. இப்போ மிஷினை வந்து நம்ம சிங்கிள் பிளாக்கில் ரன் பண்ணி ஓட வச்சுக்கலாம். இப்போ கூலண்ட் ஆயில் ஆன் பண்ணணும். இப்போது கட் பண்ணும்போது அந்த சிப்பு வந்து மேலே திரிக்கும். அதனால இப்போ சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வந்து இந்த டோரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டும்போது மேலே பர் சிப்லாம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. எப்பயுமே டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பிளாக்கில் அந்த டூலை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணும்போது நம்ம டேட்டம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த டூல் வந்து கிளியராக போயிட்டு போகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக போச்சுன்னா நீங்கள் வந்து மெமரி மோடுக்கு மாற்றிட்டு நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ளக்கேஜ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளக்கேஜ் இப்போது ஆன்சர் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக கிளியராக போகும். இப்போ இந்த ப்ளக்கேஜ் ஆன்சர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான டேட்டம் எடுத்துருக்கோன்னு அர்த்தம்.
இப்போ நெக்ஸ்ட் டூல் நம்ம பார்க்கலாம். இப்போது போரிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ரூவிங் அடிக்கணும். க்ரூவிங் டூலுக்கும் இப்போ அதே மாதிரி அதோடய கட்டிங் பாயிண்ட்டை நம்ம மேனுவலாக கொண்டு வரணும். கொண்டு வந்து அதோடய ஃபேஸ்கிட்ட ஜாப் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுக்கணும். ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மேனுவலாக மூவ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ 0ன்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 0ன்னு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது தான். அந்த ப்ரோக்ராம் நீங்கள் எப்படி மேக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறது தான் இது. பண்ணிவிட்டு எக்ஸ் டயா எவ்வளோ இருக்குன்றதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரூவிங் டூலுக்கும் டேட்டம் ஆகிடும். இந்த மாதிரி க்ரூவிங் வந்து ஓடிடும். எல்லா டைமும் நீங்கள் டேட்டம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் சிங்கிள் பிளாக்கில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற ஆட்டோவில் ரன் பண்ணுங்கள். டைரெக்டாக ஆட்டோவில் ரன் பண்ணாதீங்க. இப்போ க்ரூவிங் முடிஞ்சிச்சு. இப்போ த்ரெட்டிங் நம்ம ஓட்டுறோம். த்ரெட்டிங்கும் அதே மாதிரி தான். ஃபேஸ் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படின்றத நீங்கள் மேனுவலாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்து ஒரு 0.5க்குள்ளே தப்பாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம த்ரெட் கேஜ் வேணும்னா நம்ம ப்ளஸ் பண்ணனா பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோ நோகோ செக் பண்ணோன்னா ஓகே, த்ரெட்டிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு த்ரெட் கேஜ் தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ட்ராயிங்கில் எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸ்க்காக நம்ம த்ரெட் மேக் பண்ணிவிட்டு த்ரெட்டிங் நம்ம வந்து போட்டுறாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து CNC மிஷினில் த்ரெட்டிங், க்ரூவிங், போரிங் எல்லாமே பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் அடுத்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்காக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். டடா.